அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் பிரியாணி. இது முருங்கைக்காய் பிரியாணினா ஜஸ்ட் பிரியாணியில் ஒரு முருங்கைக்காய் போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இப்படி கிடையாதுங்க. நாம் இன்னைக்கு பண்ண போகிற முருங்கைக்காய் பிரியாணி ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ப்ராப்பரான முருங்கைக்காய் பிரியாணிங்க. ஸோ இந்த கமகமக்கும் முருங்கைக்காய் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 8 முருங்கைக்காய் எடுத்திருக்கேங்க. நல்லா வாட்ட சாட்டமான இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனான முருங்கைக்காவாக எடுத்துக்கலாம், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த 8 முருங்கைக்காவை நான் 4 முருங்கைக்காவாக தனியாக 2 பவுலில் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 முருங்கைக்காவை நான் குக்கரில் கட் பண்ணி வச்சு அதை போட்டுடுறேன். போட்டுட்டு இது முங்குற அளவு ஜஸ்ட் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மூடி போட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு விசில் வச்சிடலாங்க. இந்த முருங்கைக்காய் வேகட்டும். இப்போ விசில் வந்துருச்சு, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ விசில் அடங்கினதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த முருங்கைக்காய் எல்லாத்தையும் நாம் எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சிடலாங்க. இப்போ இந்த முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணி வேஸ்ட் கிடையாதுங்க, இது கீழே ஊற்றிட வேண்டாம். நம்ம பிரியாணிக்கு இந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த உள்ள இருக்கிற இந்த பல்ப் எடுத்து நம்ம ஒரு பவுல்ல தனியா வச்சிடலாங்க. இந்த மாதிரி லைட்டா ஒரு ஸ்பூனை வச்சோ இல்லை ஒரு சின்ன கத்தி வச்சோ நீங்க செஞ்சீங்கனாலே அது அழகா வந்துடும். ஸோ நம்ம வேக வச்சு இந்த முருங்கை கலருக்கு எல்லா பல்ப் எடுத்து ஃபுல்லாக நல்லா வச்சாச்சுங்க, பவுல் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு நான் 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 4 தக்காளி, இஞ்சி பூண்டு 3 டீஸ்பூன், புதினா மல்லி இது எடுத்து வச்சுருக்கேங்க. பாஸ்மதி ரைஸ் 3 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த பாஸ்மதி ரைஸை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ இவ்வளோதாங்க நம்ம பிரியாணி செய்யறதுக்கு தேவை. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு 200 ml ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேங்க. இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை, ஒரு கல்பாசி, ஒரு அன்னாசி பூ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நாம் புதினா மல்லி தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் முருங்கைக்காயிலேருந்து எடுத்து வச்சு இந்த பல்ப்பை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களோட பிரியாணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்காவோட ஸ்மெல்லும் அந்த ஃப்ளேவரும் அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. அதுக்கப்புறம் பிரியாணி மசால் பவுடர் 2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த முருங்கைக்காவும் சேர்த்துக்கலாம். இதோட 4 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்ச இதையும் சேர்த்துக்கிட்டு 1 குழிக்கரண்டி தயிரும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணி குக்கரில் கொஞ்சம் எடுத்து வச்சோம்ல, அது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்க. அது பார்த்திங்கன்னா 2 கப்பு தண்ணி இருக்குது, அந்த வேக வச்ச தண்ணி. ஸோ அதை ஊற்றிட்டு நான் எக்ஸ்ட்ரா நார்மல் தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க. 3 கப் ரைஸுக்கு நான் 4.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நான் பாஸ்மதி ரைஸை நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இந்த அரிசியை ஃபுல்லாக நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு தடவை கிளறிடலாம். கிளறிட்டு இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் அது குக் ஆகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. ஆனதுக்கப்புறம் நாம் ஜஸ்ட் ஒரு தடவை ஒரு பெரட்டிடலாம். பெரட்டிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஒரு தடவை நம்ம கிளறிடலாம். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் இது 90% இப்போ குக் ஆகி இருக்குங்க. இந்த டைமில் நாம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம்.
இப்போ நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், கம கமக்கு முருங்கைக்காய் பிரியாணி சூப்பராக நம்மளுக்கு நல்லாவே குக் ஆகி இருக்குது. இப்போ என்ன பண்ண போறேன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் நாம் எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. தட்டை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி அவ்வளோ கம கமன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க எப்படி இருக்குன்ட்டு. உண்மையிலேயே இது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம முருங்கைக்காவை வேக வச்சு அந்த பல்ப் அதில் போட்டு நம்ம பிரியாணி செஞ்சுருக்கிறதுனால இந்த பிரியாணியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா முருங்கைக்காவோட அந்த ஸ்மெல்லோட டேஸ்ட் அப்படியே 100% சூப்பராக இருக்குதுங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த முருங்கைக்காய் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நமக்கு ட்ராப் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.